ஸ்தோத்திரம். என் பேர் டேனியல் ஜெயக்குமார். சபை மக்கள் அனைவருக்கும் உலகெங்கிலிருந்து இந்த செய்தியை கேட்கிற அத்தனை கிறிஸ்துவின் அன்பு உள்ளங்களுக்கும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் கிறிஸ்து இயேசுனுடைய இரட்சிப்பும் சமாதானமும் உங்களுக்கு பரிபூரணமாக உரித்தாகுக. இன்றைக்கு தேவ செய்தி யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 22, 23, 24 இந்த வசனங்களை இன்று நாம் சிந்திப்போம். இந்த வசனங்கள் தேவ செய்தி. 22ஆம் வசனம், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்களோ அறிந்ததை தொழுது கொள்ளுகிறோம். இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. 22, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்படி பிதா விரும்புகிறார். 24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த செய்தி தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், இதுதான் பிதா விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சொல்ல வந்த நற்செய்தி, முக்கியமான செய்தி இதுதான். பிதாவை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும். அப்படின்னா இந்த உலகத்தில் 2 விதமான தொழுகை இருக்குது, இருந்துகிட்டு இருக்குது, இப்போவும் இருக்குது, இதுக்கு முன்னாடியும் இருந்தது. இந்த 2 விதமான தொழுகை என்னென்னு நம்ம விளாவறையாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, உண்மையாய் தொழுது கொள்ளுகிற அந்த தொழுகை நமக்கு தெரிய வந்துடும். 1, உலகம் முழுக்க தொழுகிற முதல் தொழுகை எதுனாக்கா உணவுக்கும் உடலுக்கும். இந்த உடலும் உணவும் இதுதான் முதல் தொழுகையாக இருக்குது இல்லையா? நம்ம எதுக்காக வாழறோம்? உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்கிற இடம், இதுக்கு தான் வாழறோம். இது ஒரு தொழுகை. இந்த உலகம் முழுக்க தொழுகை அதில் தான் இருக்குது. இதில் சடங்கு, சம்பிரதாயம், ஜாதி, மதம், ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, பிரிவினை, இது எல்லாம் இதுக்குள்ளே அடங்குது. இன்னொரு தொழுகை உயிரோடும் உண்மையோடும். ஆவினா உயிர், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதா ஆவியாக இருக்கிறார், அந்த உண்மையாக தொழுது கொள்ளணும், அது ஆவியோடு தொழுது கொள்ளணும். இந்த தொழுகை 2ஆம் பட்சம். இந்த தொழுகை அநேக பேர் தொழுதில்லை, கொஞ்சம் பேர் தான். முதல்ல இது தெரியணும் இல்லையா? இது தெரிய வரணும். அதனால் இதை தெரிவிக்கிறதுக்கு தான் கிறிஸ்து இயேசு வந்தார். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். எவ்வளோப்பட்ட விஷயம் பாருங்களா? நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்களோ அறிந்ததை தொழுது கொள்ளுகிறோம். அப்போது அறியாதை தொழுகை எதுனாக்கா உடலுக்கும் உணவுக்கும். அது உணர்வு கட்டுப்பட்டு இந்த உடலை காப்பாற்ற, இந்த வயிற்றை காப்பாற்ற, நாம் வாழ்கிறதுக்கான இருப்பிடம், அதுக்கான அருமையும் இனிமையான பொருட்கள் வீடு நிறைய நிரம்ப, இதுக்காக நாம் எவ்வளோ தவறுகள் வேணாலும் தாராளமாக செய்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது தெரிஞ்சு செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமான்னு இல்லை, நாம் வாழ்ந்தாகணும்னா இப்படி தான் வாழ்ந்துடணுங்க அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. இதுதான் நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். இந்த தொழுகையில் தாம் வாழ்க்கைக்கு தேவையான அந்த அடிப்படை வசதியை சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அது அவங்களுக்கு நியாயமாகவும் தோணுது. அந்த மாதிரி வாழும்போது அந்த தவறு குற்ற உணர்வு என்ன பண்ணுதுனாக்கா, கோயிலுக்கு போய் அதுக்கான நிவர்த்தி, அந்த அது பாவனும் தெரியுது, அந்த பாவத்துக்கான நிவர்த்தி செய்கிறதுக்கான பலிகள், சடங்கு, சம்பிரதாயங்கள், இப்படின்ற ஒரு தன்னை அதிலேருந்து விடுவிச்சுக்கிறதுக்கான விடுதலையை தேடுறாங்க. இதுதான் அறியாத தொழுகை. அறிந்த தொழுகை என்னன்னாக்கா, கிறிஸ்து இயேசு சொல்வார், பலியிடுவதை காட்டிலும் கீழ்ப்படியுதல் மேலானது. ஆமென். நம்புறீங்களா? அதை பலியிடுவதை காட்டிலும் கீழ்ப்படிவது மேலானது. அந்த கீழ்ப்படிதல் தான் ஆவியோடும் உண்மையோடும். அப்போ 2 விதமான வழிபாடு இருந்துருக்கு இல்லையா? இன்னமும் இருக்குது. அதனால தான் கிறிஸ்து இயேசு சொன்னார், யூதர்கள் இந்த உண்மையை தவற விட்டுட்டாங்க, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற இந்த வழிபாட்டை அவங்க தவற விட்டுட்டாங்க. எப்படி விட்டாங்க? எருசலேமில் மிகப்பெரிய தேவாலயம் யார் கட்டினது? சாலமோன் ராஜா கட்டினார் இல்லையா? தங்கத்தால் தகடு அடித்து கேதுரு மரத்தில்
ரொம்ப பெரிய ஆலயம் கட்டினார். வாசலில் 2 பெரிய பெரிய தூண், அது அவருடைய 2 மகனுடைய பேரை வச்சார். அவ்வளோ பிரமாதமாக கட்டினார். அந்த கோயில் திறப்பு விழா அன்னைக்கு 1,00,000 ஆடுகள் வெட்டினாங்க. ரத்தம் கால்வாய் எடுத்து ஆறாக ஓடிச்சான். தோல் உரிக்கிறதுக்கு வெட்டின அந்த பலிகளை தோல் உரிக்கிறதுக்கு கூட ஆள் பற்றாமல் பக்கத்து ஊர்லேருந்தெல்லாம் ஆசாரிகளை வர வச்சாங்களாம். அவ்வளோ சிறப்பாக செஞ்சார். இது சிறப்புன்னு நம்புகிறோம் இல்லையா? ஆனால் கிறிஸ்து இயேசு சொல்கிறாரு, பலி இடுவதை காட்டிலும் கீழ்ப்படிவது மேலானது. அப்போ அவங்க எந்த நினப்பில் செஞ்சாங்க? அப்போ அந்த தேவாலயம் கட்டினதே பலியிடுறதுக்கு தானேங்க, பலியிடத்தானே கட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா இல்லை, அப்படி இல்லை. அதில் ஒரு 10 கட்டளைகள் இருந்தது. அந்த கட்டளையின்படி வாழ்ந்தா எந்த பலியும் தேவையில்லை. மனுஷன் அந்த நீதியினால் பிழைப்பான் அப்படின்றார். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் அதுதான். அதை முதலாவது தேடும்போது பின்பு நமக்கு வாழ்வுக்கு தேவையான எல்லாம் கூட கொடுக்கப்படும். செல்வம், ஆரோக்கியம், நல்ல வீடு வாசல், நல்ல சொந்த பந்தங்கள், நல்ல குடும்பம், மனைவி, மக்கள், இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் முதலாவது தேடுங்கள். அந்த மக்கள் அதை தேடலை, எல்லா தவறுகளும் செய்வாங்க. ஆல்டர்னேட் அதிலே வாழ்ந்துட்டாங்க. எந்த தவறு வேணாலும் துணிஞ்சு செஞ்சுட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஆடு, மாடு, புறாக்கள் என பலிக்கு வந்தாங்க. இயேசு சொல்கிறாரு, பலி இடுவதை காட்டிலும் கீழ்ப்படிவது மேலானது. சரி, இந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு வரார். அப்போது அந்த கோயில் நடந்துகிட்ருக்கு, அந்த கோயிலில் எல்லா சடங்கும் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதை மாற்றி அதை எப்படி கொண்டு வரணும்னா, நீங்கள் தவறே செய்யலைன்னா அந்த கோயிலில் பலியிடவே தேவையில்லை. பலியை கடந்து உள்ளே போனீங்கன்னாக தான் அந்த 10 கட்டளைங்கிற அந்த பெட்டி உங்கள் பார்வைக்கு தெரியும். அதில் கேரோபின் சேரோபின் 2 பேர் இருக்காங்க இல்லையா? குற்றம் செய்யாதவங்களை மட்டும்தான் அது உள்ள அனுமதிக்கும். குற்றமே செய்யாதவங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும், கூட துணையாகவே இருந்து நம்மளுடைய தேவ ராஜ்யத்தை கொண்டு போகும். குற்றம் செஞ்சவங்களை அதை அடிச்சிடும். அதுக்கு பதிலாக தான் பாவம் செஞ்சுட்டா ரத்தம் சிந்துது இல்லாமல் மீட்பு கிடையாது. அதனால் ஆடு ரத்தம், மாடு ரத்தம்ன்ட்டு அங்கே தெளிக்கப்பட்டுச்சு. அப்போ நம்ம மீட்பெல்லாம் எது மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறோன்னாக்கா, ஆடாலையும் மாடாலையும் புறாக்களையாலும் அந்த மக்கள் மீட்கப்பட்டாங்க. கிறிஸ்து இயேசு ஒரு சுத்தமான மனுஷனாக வாழ்ந்து கற்பனைகள் அனைத்தும் வாழ்க்கையாக நடத்தி அந்த எழுத்தாவே அவருடைய உடல் மாறி தன்னைத்தானே ஜீவாதார பலியை கொடுக்கும்பொழுது அந்த கட்டளை முழுக்க நிறைவேற்றப்பட்டது. அந்த கல் உடைக்கப்பட்டது, தேவாலயம் திரைசீலை கிழிக்கப்பட்டது. இவர் முன்னோடினார். அவரை பின்பற்றி நாம் பின்னோடிக்கும் போது அவர் போன இடத்த நாமளும் சென்றடைவோம். இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் கிறிஸ்து இயேசு வரார். அதை எப்படி சொல்ல வரார் பாருங்கள். யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படலையோ, அவமானப்படுத்தப்படுறாங்களோ, தாழ்த்தப்படுறாங்களோ, கீழானவங்கன்னு எண்ணப்படுறாங்களோ, சமுதாயம் அங்கீகரிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்டவங்களை இயேசு நேசிக்கிறார். நம்புறீங்களா? ஆமென். யாரெல்லாம் இந்த சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களை இயேசு நேசிக்கிறார். பாருங்கள், இந்த செய்தி எங்கேருந்து வருது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆசாரிங்களாக இருந்தாங்க, அவங்களோட போய் இதெல்லாம் பகிர்ந்துருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசு யாருக்கிட்ட சொல்ல வராரு? இந்த சமுதாயத்தினால் அங்கீகரிக்கப்படாதவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்கக்கிட்ட தேவ செய்தியை கொடுக்குறார். ஏன்னா அவங்க மூலமாக தேவ செய்தி அந்த ஊர் முழுக்க பரவி மிகப்பெரிய அவங்கள கொண்டு வர போகிறார். ரொம்ப எவ்வளோ நல்லவர் பாருங்கள். சமாரியான்ற ஒரு ஊர், அந்த ஊரில் யாக்கோப்பு வெட்டிய ஒரு கிணறு இருக்குது, ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் இருக்குது. அங்கே ஒரு சகோதரி தண்ணீர் முள்ள வரா. எப்போது? சாயங்கால நேரத்தில் வராங்க. ஏன் சாயந்தர நேரத்தில் வராங்கனாக்கா, அந்த சகோதரினுடைய வாழ்வு சரியில்லை. மற்ற ஊர் மக்கள் புழங்குற நேரத்தில் வந்தாக்கா அவங்கள புறம்பாக கேலி பேசுவாங்க. என்னென்ன, 4 சகோதரிக்கு தண்ணி எடுக்க வராங்க, அப்போ இந்த சகோதரி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களில் அவங்கள என்ன சொல்லுவாங்க, வராப்பார் ஒழுக்கம் கெட்டவ, இத்தனை ஆளை வச்சுருக்கா, இத்தனை கல்யாணம் பண்ணா, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டானுங்க, எப்படி தான் இவங்க வராலோ தெரியல, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இதெல்லாம் கிராமங்களில் உண்டு இல்லையா? இங்கே சென்னையிலையாச்சும் பரவாயில்ல, யாரோ தெரியாது. ஒரு கிராமம்னாக்கா ஒரு 500 பேர் இருக்கிறாங்கனாக்கா அவங்கள தான் நாள்தோறும் நம்ம பார்க்க போகிறோம். நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கும் பார்ப்போம். அந்த ஊரில் எது நடந்தாலும் அக்கம் பக்கம் தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போது இந்த சகோதரியை பற்றி தெரிஞ்சவங்க அங்கே அந்த மொத்தமாக புழங்குற இடத்துல அவங்க வந்தாங்கன்னா அவங்கள புறம் பேசுவாங்க. இதுக்கு பயந்துக்கின்னு வெட்கப்பட்டுக்கிட்டே அவங்க வரதில்லை.
பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் பேசுவாங்க. அந்த அம்மா கடத்தருக்கு எங்கன்னா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு 4 பேர் உட்காந்துட்டாங்கன்னா அதை புறப்படுறா 4-5 பேர் கல்யாணம் பண்ணால் விட்டு போயிட்டானுங்க, இப்போ ஒருத்தன் வந்து போயின்னு இருக்கிறான் வீட்டில், அவன் யாருன்னு தெரில, அப்படியெல்லாம் கேலி பேசுவாங்க இல்லையா? பேசுறது உண்டா இல்லையா? இருக்குது இல்லையா? இதனால் இந்த சமுதாயத்துக்கு பயந்துக்கிட்டு சாயந்தர நேரத்தில் ஊரடங்குற நேரத்தில் தண்ணி எடுக்க வராங்க. யாக்கோப்பு கிணத்தாண்ட அங்கே இயேசு வரார். அந்த சகோதரி தண்ணீர் மொழ்கிறாங்க. இயேசு கேட்குறாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு. அப்போ அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யூதனாக இருக்க நான் சமாரியா ஸ்திரீ என்று தெரிந்து என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அப்போ இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் மாறி இருக்கு பாருங்க இல்லையா? ஒரு கடவுளை வணங்கினா கூட அதில் ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்குது. உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கிரேக்கன் இல்லை, யூதன் இல்லை, எல்லாம் சமநிலை. கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் ஒரே நிலையில் இருக்கணும். ஜாதி ஏற்றத்தாழ்வுலாம் வரக்கூடாது. அப்படியெல்லாம் சபைகள்லாம் இருக்கக்கூடாது. சபையாரும் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பாவங்க. அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாவம். அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு பாருங்கள். தேவாலய வழிபாடெல்லாம் நடந்தும் கூட யூதர்கள் வேறு சமாரியர்கள் வேறு. இதில் வேறு சமாரியர்களை யூதர்கள் வந்து நாய்கள்னு சொல்லுவாங்க. ஆமாம், யூதர்கள் சமாரியரை நாய்கள்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கீழ்த்தரமாக தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சகோதரி சொல்கிறா, எங்களை உங்கள் ஆட்கள் மதிக்கவே மாட்டாங்க, நீங்கள் எப்படி எங்கிட்ட தண்ணி கேட்குறீங்கன்னு. அப்போ கிறிஸ்து சொல்கிறாரு, 10ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இந்த சகோதரிக்கிட்ட தண்ணீர் கேட்க வந்த இயேசு சொல்கிறாரு, வந்திருக்கிறவர் யார் நீ தெரிஞ்சிருந்தா, தேவனுடைய ஈவையும் வந்திருக்கிறது இன்னார் என்று நீ அறிந்திருந்தாலானால் நீ அவரிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பேன். அதற்கு அந்த ஸ்ரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லை, கிணறோ ஆழமாக இருக்கிறது, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அவங்க அந்த இயல்பு வாழ்க்கையிலே பேசுகிறாங்க. இந்த கிணற்று தண்ணியையும் அவர் கையில் ஒன்றும் வாளியோ குடமோ இல்லை மொண்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ஆனால் இவர் ஜீவ தண்ணீருங்கிறாரு. அப்படின்னா என்னென்னே தெரில. ஜீவன், அந்த உயிராற்றல்னால் என்னென்னே தெரில. அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணுன்னாரு. இந்த ஆவியோடும் உண்மையோடுங்கிறது அந்த காலகட்டத்தில் தெரியாது. இயேசுவுக்கு முன்னாடி இந்த வழிபாட்டில் உயிர் கிடையாது, உண்மையும் கிடையாது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிற அந்த தொழுகை கிடையாது. இயேசுக்கு பிறகு தான் இதெல்லாம் வந்தது. 12, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே. அவங்க அந்த வரலாற்றுக்கே போயிடுறாங்க. இந்த கிணறு யார் கொடுத்தது தெரியுங்களா? யாக்கோப்புங்கிற எங்கள் பிதா கொடுத்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தார் அவர். அவருடைய பிள்ளைகள், அவருடைய மிருக ஜீவன்கள், அவருடைய சந்ததிகள், இவர்களெல்லாம் குடிக்க போக இன்னமும் அந்த கிணத்துல தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீரை தான் இப்போ நாங்களும் மோந்து குடிக்கிறோமே, அவரை விட நீ பெரியவரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இயேசு பிரதியுத்தமாக 13, இயேசு அவளுக்கு பிரதியுத்தமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவனாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த சகோதரிக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா அந்த தண்ணீரை எங்களுக்கு தாரும், இது என்னன்னே புரியல. அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த தண்ணீர் எனக்கு தாரும் அப்படி. விஷயம் எவ்வளோ அளவுக்கு போயிருக்கு பாருங்கள். இப்போது நமக்கே இது என்ன தோறோன்னா, அங்கே யாக்கோப்பு வெட்டின பழமையான கிணறு ஒன்று இருக்குது, கிணறு வெட்டினார், அந்த கிணற்றினுடைய தண்ணீர் இன்னமும் காலகாலத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பொதுவாக அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் இதனுடைய உள்ளாக்கம் அப்படி இல்லை. இதனுடைய உட்கருத்து என்னன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ இந்த உண்மையான வழிபாடு என்னன்னு நமக்கு விளங்கும் பாருங்கள். 2 விதமான வழிபாடு. ஒன்று சடங்கு சம்பிரதாயம், செய்கிற தவறுக்கு பலி, இதெல்லாம். இன்னொன்று இந்த உண்மையான வழிபாடு இல்லையா? அந்த உண்மையான வழிபாடு எப்படி இருக்கணுங்கிறத இந்த விளக்கத்தை இந்த கதைக்கு அப்புறமா உங்களுக்கு புரிய வரும் பாருங்கள். அந்த சகோதரி என்ன சொன்னாங்க, யாக்கோப்புடைய கிணறுன்னாங்க இல்லையா? இந்த யாக்கோப்புனுடைய வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுங்களா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே கேட்டு வாங்கினார்.
எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? ஒரு வேளை சாப்பாட்டுங்க அவனுடைய மூத்த பங்கு இருக்குது தெரியுங்களா? ஒரு தகப்பனுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா மூத்த பையனுக்கு மட்டும் 2 பங்கு தருவாங்க. ஏன்னா அவன் தகப்பனுக்கு அப்புறம் எல்லா பிள்ளைகளும் பராமரிக்கணுன்றதுனால அவருக்கு 2 பங்கு. அதுதான் அந்த சேஷ்ட புத்திர பாகம்ங்கிற அவனுடைய அத்தனை பொருளாதாரத்தையும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஏமாற்றிட்டான். அண்ணங்காரன் பசி எடுக்குதுன்னு சாப்பாடு கேட்டதுக்கு அந்த கஞ்சியை கொடுத்து இதை சாப்பிட கொடுக்கணும்னா நான் சத்தியம் பண்ணி கேட்குறேன், அதை கொடுக்குறியான்னு. என்ன உங்கள் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுன்னு. அவன் பசியில் எதனா எடுத்துகிட்டு போடா எனக்கு சாப்பாடை கொடுன்ட்டான். அறியாததை தொழுது கொள்ளுகிறாங்க. சாப்பாடு வாழ்க்கை உடம்பு இப்படி தான் வாழ்ந்தாங்க, ஆவிக்குள்ளே போகலை. இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு சொத்தை எழுதுவாங்கினார். எப்படி பட்டுக்கிறார் பாருங்கள் இல்லையா? கடவுள் நல்லவர் இல்லையா? கடைசி வரைக்கும் அந்த சொத்துலேருந்து ஒரு பைசா கூட யாக்கோபால் அனுபவிக்க முடியலைங்க. வேதத்தை வாசித்து பாருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிட்டார். அதை அனுபவிக்க முடியுமானா முடியல. இது மட்டுமா அவங்க அப்பாவையும் ஆசீர்வாதம்லாம் ஏமாற்றி வாங்கினார். கடைசியில் ஒரு பைசா கூட அதில் அனுபவிக்க முடியாமல் அண்ணங்காரனுக்கு விஷயம் தெரிஞ்சு கொல்ல வரானேன்னு உயிருக்கு பயந்துக்கின்னு ஊரை விட்டு ஓடினார். அப்படி போகும்போது என்ன பண்ணார்னா தங்கம், வெள்ளி, வஸ்திரம், உணவு இதெல்லாம் மூட்டை கட்டிக்கின்னு 2 கழுதியை ஏற்றிக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டார். இவ்வளவும் போயும் எங்கே போனார்னாக்கா அவங்க அம்மாவுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கார், லாபான்னு, மாமா வீட்டுக்கு போகிறார். அங்கே பொண்ணு ஒன்று இருக்குது, அந்த பொண்ணை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு அம்மா சொல்லி அனுப்பி வச்சிடுது. இதையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். போகிற வழியில் திருடனுங்க வந்து இவர் கொண்டு போன எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. தங்கம், வெள்ளி, வஸ்திரம், உணவு, கழுதை எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. இவர் உயிர் தப்பிச்சா போகுதுன்னு விட்டா போகுதுன்னு ஓடிட்டார். போய் லாபானாண்ட நிற்கிறாரு. எப்படி நிற்கிறாருன்னா பசியோடு போய் நிற்கிறாரு. லாபான் கேள்விப்படுறான், என்னடா அவங்க அப்பாலாம் இவ்வளோ செல்வ சீமானாக இருந்தவர், நீ வந்து இப்படி இருக்கிற, ஒன்றுமே கொண்டு வரலன்ற. இல்லை திருடருங்க திருடிக்கிட்டாங்க அப்படின்னு. அதனால தான் இவங்களுடைய வழிபாடெலாம் எப்படி இருந்ததுனாக்கா வெளிப்புறத்தில் இருந்தது, உள்ளே போகலை, ஆவிக்குள்ளே போகலை. தாய்மாமா வீட்டுக்கு போனவர் அங்கே பெண்ணை கட்ட போகிறேன் அப்படின்னாரு. அந்த மாமங்காரன் என்ன சொன்னான்னா, வெறும் கையோடு இருக்கிற உனக்கு பொண்ணை கொடுத்தா நீ எப்படா காப்பாற்றுவேன், அதனால் என்ன பண்ணு, என் மந்தையை மெய், நான் ஒரு 7 வருஷம் உனக்கு வேலை தரேன், அதில் சம்பாத்தியமும் கொடுக்குறேன், இதெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு வா, என் பொண்ணை கட்டித்தரேன்னு. ஒப்பந்தம் ஆகிடுச்சு. 7 வருஷம் வேலை செய்கிறார். அதுக்குள்ளே அவங்களுடைய ஒரு பொண்ணை இவர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டார். தங்கச்சியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டார். 7 வருஷம் முடிஞ்சுது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெண் கேட்டு வர்றாரு. இவர் தங்கச்சியை தான் காதலிக்கிறாருன்னு லாபானுக்கும் தெரியும், இளைய பொண்ணை தான் காதலிக்கிறாருன்னு. கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னவர் அங்கெல்லாம் ராத்திரி நேரத்தில் தான் கல்யாணம். இங்கே கூட நம்ம கிறிஸ்தவ கல்யாணம்லாம் ராத்திரியில் தானே நடக்குது, சாயந்தரத்தில் தான். ராத்திரி முழுக்க விருந்து நடந்தது. அவங்கள முதல் இரவு ரூமில் அனுப்பும் போது பொண்ணை மாற்றிட்டாங்க. டிம் லைட்டை வச்சு பொண்ணை மாற்றிட்டாங்க. அக்காக்காரியை உள்ளே அனுப்பிட்டாங்க, லேயாவில் உள்ளே அனுப்பிட்டாங்க. ராகேல் இவர் காதலிச்சார், ஆனால் உள்ளே அனுப்புனது லேயாவில். இவரும் சரி ராத்திரி முழுக்க அவளோட வாழ்ந்தவர் அக்காவா தங்கச்சான்னு கூட தெரில. விடிஞ்ச பிறகு பார்த்தாக்கா ஆள் மாறியாச்சு. ஒரே சத்தம் போடுறாரு, மாமனார்கிட்ட போய் சண்டை போடுறாரு, என்னை எப்படி நீ ஏமாற்றலாம், ஆச்சா போச்சான்னு கத்துறாரு. மாமனார் பார்த்தா, எங்கள் ஊர் வழக்கப்படி அக்கா இருக்கும்போது தங்கச்சியை கட்டி கொடுக்க மாட்டோம், முதல்ல அக்கா கல்யாணம் ஆகணும், அதனால தான் நான் அப்படி கட்டி கொடுத்தேன். இப்போ ஒன்றும் குறைஞ்சி போல், உனக்கு இவளையும் பிடிச்சிருக்கா, தங்கச்சியும் கட்டிக்கிறியா, இன்னொரு 7 வருஷம் என்கிட்ட வேலை செய்ய, திரும்ப சம்பாதி, இவளையும் கட்டித்தரேன் அப்படின்னா. இந்த இடத்துல தான் யாக்கோப்பு சரியான முடிவு எடுக்கலை. வேதம் சொல்லுது, மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை கடவுள் தான் கொடுக்குறாரு இல்லையா? மனைவியை கண்டடிக்கிறவன் நன்மையானவை கண்டடிக்கிறான். நீதிமொழிகள். 1 இருந்தால் மனைவி, 2 இருந்தால் அது மனைவி ஆகாது. அப்போது கடவுள் இதை கொடுத்துருக்கிறார். நாம் ஒன்று நினச்சோம், அது ஒன்று நடந்தது. இது அவருக்கு இதுக்கு முன்னாடி 2 பயிற்சி நடந்துருச்சு. அண்ணனை ஏமாத்தினார், அங்கே வாழ முடியல. பணம் தங்கம் பொருளெல்லாம் எடுத்துன்னு வந்தார், அதையும் வச்சு வாழ முடியல. இப்படி 2 மாறுச்சு இல்லையா? இதெல்லாம் கடவுள் விரும்பலைன்னு அவர் நினச்சிருக்கணும் இல்லையா? அதே போல் மனைவி ஒன்று விரும்பினார், அது கிடைக்கல, வேற ஒரு பொண்ணை கட்டினாங்க. இப்போது இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துருக்கலாம் இல்லையா? இவங்கெல்லாம் உண்மையான பக்திமானா இல்லை. அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மட்டும்தான் கடவுளை
பெருசாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய சுய எண்ணத்துக்காக உடலுக்கும் வயிறுக்கும் வாய்க்குமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு வரும்போது கூட கடவுள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டார். கடவுளே, நான் போகிறேன் என் மாமா வீட்டுக்கு, நான் திரும்பி என்றைக்கு ஒரு காலத்தில் இந்த பக்கம் திரும்பி வரும்பொழுது உன்னை இந்த இடத்துல பார்ப்பேன், நான் சம்பாதிச்சுட்டு வந்த அத்தனைக்கும் 10% உனக்கு கொடுத்துட்றேன். இவர் தான் அந்த ஒப்பந்தத்தை போட்டு வரும். ஆனாலும் அந்த ஒப்பந்தத்தின்படி கொடுத்தாலும் சம்பாதிச்சது எல்லாம் தப்பான முறையில் தான். லாபானை இவர் 10 முறையாக மாற்றினார், லாபான் இவரை 10 முறையாக மாற்றினார். எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்கள். இதில் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திரும்ப 7 வருஷம் அடிமையாக வேலை செஞ்சு தங்கச்சியும் கட்டினான். அதுக்குள்ளே பிரச்சனை என்ன ஆச்சு தெரியுங்களா? அக்காக்காரிக்கு 4 பிள்ளை பிறந்துச்சு. இவளுக்கு ராகேலுக்கு பிள்ளையே பிறக்கலை. இவர் எதை விரும்பினாரோ அதுக்கு பிள்ளை பிறக்கலை. எது இவர் விரும்பலையோ அதுக்கு 4 பிள்ளை கடவுள் கொடுத்துட்டார். ராகேல் சொல்கிறா, எனக்கு பிள்ளை கொடு யாக்கோபே, நான் மலடியாக இருக்கிறேன், எனக்கு பிள்ளையை கொடு. யாக்கோப் சொல்கிறார், பிள்ளை கொடுக்க நான் என்ன கடவுளா? எப்போ வருது பிரச்சனைன்னு வரும்போது தான் கடவுள் தான் செய்யணும் அப்படின்னு வருது இல்லையா? ஆனால் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே இது கடவுள் விரும்பலை, கடவுளாக கொடுத்தது ஒன்று, இது நம்ம விரும்பணும் ஆனால் கிடைக்கல, கடவுள்னு ஒன்று கொடுத்துருக்காரு, அந்த எண்ணம் வரல. இவர் என்ன பண்ணிட்டார்? நான் விரும்பினதும் வேணும், கடவுள் கொடுத்ததும் வச்சுக்கிறேன். எப்படிப்பட்ட எண்ணம் பாருங்கள். அதனால் என்ன ஆச்சு? முறையாக திருமணம் ஆனதுக்கு 4 பிள்ளை பிறந்தது, ராகேலுக்கு பிள்ளையே பிறக்கலை. ஒரு திட்டம் போடுறாங்க. என்னென்ன, இவங்க பணம்லாம் சம்பாதிச்சு கொஞ்சம் செல்வந்தர் ஆகிட்டாங்க, வேலையாடெலாம் வச்சுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அப்போ ராகேல் சொல்கிறா, எனக்கு ஒரு வேலைக்காரி இருக்கிறா, நான் அந்த வேலைக்காரியை உனக்கு மனைவியாக கொடுக்குறேன், அவளோடு சேர்ந்து நீ ஒரு பிள்ளையை பெற்றுரு, அந்த பிள்ளையை என் பிள்ளையை எடுத்துக்கிறேன், அது என் பிள்ளையாவே நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு. எப்பேற்பட்ட எண்ணம் பார்த்தீங்களா? சரி, இது போல் சிந்தனை இவங்களுக்கு எப்படி வந்தது? கர்ப்பத்தை இன்றைக்கி தான் வாடகை விடுறாங்களே, வாடகை தாயின்றது இன்றைக்கி வந்ததில்லை. இந்த வாடகை தாயின்றது இன்றைக்கி வந்ததில்லை, ஆனால் ஆரம்பித்து வச்சுக்கோங்க இவங்க தான். இப்படி ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு ஆல்டர்னேட் இருக்குதுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? யாக்கோப் ராகேலை காதலிக்கும் போது தன்னுடைய வம்சாவழி வரலாறெல்லாம் பேசியிருப்பார். அப்போ ஆபிரகாம்னு எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார், சாரால்னு ஒரு ஆயா இருந்தாங்க, அவருக்கு 90 வயசு வரைக்கும் பிள்ளை பிறக்கலை, பெரிய செல்வ சீமானா இருந்தாங்க, எங்கள் பாட்டி சாரால், ஆகாயின்னு ஒரு வேலைக்காரி இருந்தாங்க, அவங்கள எங்கள் தாத்தா கிட்ட கொடுத்து அவங்க மூலமாக ஒரு பிள்ளையை பார்த்துக்கிட்டாங்க. இந்த கதையெல்லாம் இவர் லவ் பண்ணும்போது சொல்லி வச்சுருப்பார் இல்லையா? வேறு வேலை என்ன, இது தானே சொல்லியிருப்பாங்க. இந்த அம்மா இப்போ அதை அப்படியே சொல்லுது, உங்கள் பாட்டி செஞ்சாங்களே அதே மெத்தடில் இப்போ நம்ம ஒரு பிள்ளை பார்த்துக்கலான்னு. ஒன்றும் பண்ண முடியல இவரால். வேறு வழி இல்லாமல் வேலைக்காரியோடு சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றார். மூத்தவளுக்கு பிள்ளை பிறப்பு நின்றுருச்சு. அவள் பார்த்தா, நீ தான் வேலைக்காரி கொடுக்க முடியுமா, நான் ஒரு வேலைக்காரியை கொடுக்கணும், அவள் ஒரு வேலைக்காரியை கொடுத்தா. திரும்ப ராகேல், நான் இன்னொரு வேலைக்காரியை கொடுக்குறேன்னு கொடுத்தா, அவளும் இன்னொரு வேலைக்காரியை கொடுக்குறேன்னு கொடுத்தா. இப்படி மொத்தம் 6 பொண்டாட்டி அவருக்கு. 2 முறையாக கட்டினார், 4 பணிவிடக்காரிங்களோட பிள்ளை பெற்றுக்கிட்டார். 6 மனைவி, 12 பிள்ளைங்க. யாக்கோப்பின் கிணறு தான். அந்த யாக்கோப்பின் கிணறுங்கிறது அது பூமியில் வெட்டியிருக்கிற தண்ணீர் ஊறுது அது இல்லை. இவர் ஒரு வாழ்க்கை கிணறை வெட்டினார். யாக்கோப்பின்ற ஒரு வாழ்க்கை கிணறு இவர் வெட்டினார். பார்த்தீங்களா? முதல்ல 2 பொண்டாட்டியை சேர்ந்து வெட்ட ஆரம்பித்தார். அதில் ஊற்றுக்கண்ணு 4 பிள்ளைங்க வந்தது. திரும்ப வேலைக்காரிங்களா 4 பேரை சேர்த்துக்கிட்டார் தோன்றதுக்கு. அவங்க மொத்தம் 13 பிள்ளைகள் வந்தது. 12 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை. மொத்தம் 13 பிள்ளைங்க வெட்டினார். 13 அடி தோண்டிட்டார். அந்த கிணறு தான் இந்த வாழ்க்கை முறை. யாக்கோப்பு வெட்டின கிணறு தான் அது. அந்த தண்ணீர், அந்த வாழ்க்கை முறை இருக்குதே, அதே மாதிரி இந்த சகோதரி வாழறான். இந்த சகோதரி இயேசுக்கிட்ட கேட்குறா, நீங்கள் கொடுக்குற தண்ணீர் நான் குடித்தா எனக்குள் தாகம் தீர்ந்து அது எனக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று வருமா, அப்படின்னா எனக்கு அந்த தண்ணீரை கொடுங்களேன் அப்படின்னு. அப்போ இயேசு சொல்கிறாரு, போய் உன் புருஷனை கூட்டிகிட்டு வாடி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு புருஷன் இல்லை. இயேசு சொல்கிறாரு, உனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். இதற்கு முன்னாடி உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. எப்படி இருக்குது பார்த்தீங்களா வாழ்க்கை? அதுக்கு தான் இயேசு சொன்னார்,
உங்கள் யாக்கோப்பு உங்களுடைய பிதா வெட்டின கிணறு, வாழ்க்கை கிணறு இருக்குது பார்த்தீங்களா? இந்த பழக்க வழக்கங்கள், இந்த மாடல்லையே நீங்கள் வாழ்ந்துன்னு இருந்தீங்கன்னா உடல் ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை இதெல்லாம் போகவே போகாது. அதில் ஆவியும் உண்மையும் இருக்காது. உலக பிரமாணமாக தான் நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் யாக்கோபினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் அப்படி தான் வாழ்ந்தார். பொருளுக்கும் உடலுக்குமாக தான் வாழ்ந்தார். அது ஆவியோடு உண்மையோடு அவர் வாழலை. அப்படின்னா என்னென்ன அவருக்கு தெரியல. யாக்கோப்புனா திருடன். எத்தனை திருடன் அர்த்தம். அவர் பேரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் அடி ஓதப்பட்ட ஒரு இஸ்ரவேல்னு அவர் பேரை மாற்றினாங்க. அப்போது அந்த யாக்கோப்பினுடைய கிணறுன்ற அந்த வாழ்க்கை இருக்குது தெரியுங்களா? அந்த வாழ்க்கையிலேருந்து வர அந்த பழக்க வழக்கங்கள் அதையே நீங்கள் பின்பற்றிட்டு இருந்தால் உங்களுடைய உடம்பு ஆசையும் உங்களுடைய வாழ்வியல் ஆசையும் மாறவே மாறாது. அதனால் நான் கொடுக்குற ஜீவ தண்ணீருங்கிற இந்த வார்த்தையை கேளு, தேவனுடைய வார்த்தையை கேளு, தேவனுடைய ஈவை பெற்றுக்கொள், அவருடைய அன்பை நீ வாங்கிக்கோ, உங்களை மீட்க போகிறவரே நான் தான் அப்படிங்கிறார். யாக்கோப்புடைய கிணறு எப்படி இருந்தது? ஆசா பாசம் எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்தது. அதுலேயும் ஒழுக்கம் கிடையாது. அவருடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வாழலை. மூத்த மகன் வேலைக்காரியாக இருக்கிற தாய்கிட்டே அவர் சேர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ அவங்களுடைய மொத்த வாழ்க்கை நிலைமே சரியில்லை. அந்த கிணறுங்கிற அந்த வாழ்க்கையில் ஊறுற தண்ணிங்கிற இந்த வாழ்க்கை முறை இருக்குது. அதை தொடர்ந்து எங்கள் பிதாக்கள்னு சொல்லி வாழ்ந்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய மாற்றம், உங்களுடைய வாழ்வியல் மாற்றம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. அதனால் நான் கொடுக்குற இந்த சுவிசேஷத்தை கேளு அப்படின்னார். புரியுதுங்களா? இவ்வளோ ஆழமான விஷயம் பார்த்தீங்களா? அந்த யாக்கோபுக்கு 6 பொண்டாட்டி, இந்த சகோதரிக்கும் 6 புருஷன். கொஞ்சம் கூட மாறல பார்த்தீங்களா? அந்த தண்ணீரை குடித்தா மறுபடியும் தாகம் இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றோட போதும்னு விட மாட்டாங்க. இந்த அம்மாவுக்கு 6 புருஷன், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. இயேசு சொல்கிறாரு, நான் கொடுக்குற ஜீவ தண்ணீரை நீ குடி. அப்போ அதை நான் குடிக்கிறேன்னா புருஷனை கூட்டிகிட்டு வானாக்கா, ஏன் புருஷனை கூட்டிகிட்டு வானாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த அம்மா 5 பேரோடு வாழ்ந்துட்டாங்க. எப்படி வாழ்ந்துருப்பாங்க? முதல்ல ஒரு திருமணம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துலலாம் இப்போ டைவர்ஷன் போயிடுறாங்க. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் அதை அனுசரித்து வாழ முடியாமல் பிரிஞ்சிடுறாங்க. 2வது திருமணம் பண்ணுறாங்க. 2வது திருமணத்தில் ஒரு அனுபவம் கிடச்சிது இவங்களுக்கு. முதல் திருமணத்தில் கிடைச்ச அனுபவத்தை வச்சு 2வது ஒட்டு உறவு இல்லாமல் தனக்குத்தானேன்ற சுயநலத்தில் வாழ்வாங்க. அதுவும் நிலைக்கல. 3வது 2 பேர் அனுபவம் கிடச்சிச்சு இல்லையா? பொருளாதாரம், வாழ்வியல் இதை மட்டும்தான் எண்ணி வாழுறாங்க. அதுவும் பிரிஞ்சு போகுது. இப்போ 3 பேர் அனுபவத்தோட 4வது ஆள்னா பார்ப்பான், இவங்கிட்ட எப்படி சுட்டலான்னு அவன் பார்ப்பான். அவங்ககிட்ட வந்து இது எவ்வளோ ஏமாற்றலான்னு இது பார்க்கும். 4ம் போயிடுச்சு. 5வதுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அவன் இவ்வளோ எப்படி ஏமாற்றலான்ற எண்ணத்தோடு வரான். இவங்க அவங்ககிட்ட எப்படி ஏமாறலான்ற வராங்க. 5ம் பிரிஞ்சு போகுது. 5 பேர் அனுபவம் கிடைச்ச பிறகு 6வது வச்சுக்கிறவங்க இனி திருமணம்லாம் வேணாம், அதிலலாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அனுபவம் ரொம்ப பட்டுட்டோம். அதனால் ஒப்பந்த அடிப்படை, நீ வா, விருப்பமாக இருக்கிற நம்ம சேர்ந்து வாழலாம், இஷ்டமாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் போயின்னு. இன்றைக்கிய மேற்கத்திய நாட்டினுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. இதுக்கு டேட்டிங்னு பேருன்னு சொல்கிறாங்க. அந்த வாழ்க்கையில் குழந்தை கூட பெற்றுக்குவாங்க. விருப்பப்பட்டால் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா வேணாம், பிரிஞ்சு போயிடலாம். திருமணம் பண்ணாத வாழ்க்கை எப்படிப்பட்ட முன்னோர்களின் வாழ்க்கை இருந்துக்கு பார்த்தீங்களா? அதனால தான் இயேசு சொன்னார், அப்படியெல்லாம் வாழாதீங்க, நான் கொடுக்குற ஜீவ தண்ணீரை நீ குடி. முதலாவது உடல் ஆசை தீரும், இந்த உலகியல் ஆசை போகும், இந்த ஜென்மத்திலேயே நீ ஈடேறத்துக்கான எண்ணம் உனக்குள்ளே தோன்றும். கற்புள்ள கன்னிகளாக இருங்க அப்படின்னு பவுல் சொல்கிறார். இயேசு ஒரு நாள் திரும்பி வரும்போது, மணவாளன் வரும்போது, மணவாட்டிகள் கற்புள்ள கன்னிகளாக இருங்க. இதில் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அந்த வாழ்க்கையில் நேர்மையாக வாழணும். யாரோட பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது. அதுதான் கற்பனையாகவே இருக்குது. அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்களுடைய நிலமோ வீடோ வாசலையோ ஆசைப்படக்கூடாது. மாடோ ஆடோ கழுதையோ எதையோ அது மேலே ஆசைப்படக்கூடாது. ஏன்? நம்மளது திருடு போச்சுன்னா நம்ம எவ்வளோ வருத்தப்படுமோ அது மாதிரி எதிராளியும் வருத்தப்படுவாருங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அந்த எண்ணம் தோன்றாது. முதல்ல அந்த எண்ணம் கிடையாது, சுயநலமாகவே இருந்ததுனால அப்படி வாழ்ந்துட்டாங்க.
இப்போ அந்த சகோதரிக்கான கொடுக்குற அந்த செய்தியை கேட்டவுடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அடடா, என் வாழ்க்கையினுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்களே, அப்போ நான் இனி எனக்கு தேவ ஈவு கிடைக்குமா அப்படின்னா, உனக்கு கிடைச்சாச்சு. அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்துன்னு ஒருத்தர் வரப்போகிறாராம், அவர் வந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லுவார். உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் பாருங்கள், இந்த சகோதரிக்கிட்ட தான் சொல்கிறாரு, நான் தான் அந்த கிறிஸ்து, உன்னோட பேசுகிறவரே அவர் அப்படி. அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஊருக்குள்ளே ஓடுறாங்க, என்னோட ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, என் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுகிற கிறிஸ்து இவர் தானோ, வந்து பாருங்க அப்படி. ஊர் ஜனமே திரண்டு வருது. அவரோட இவங்க சம்பாஷிக்கிறாங்க. கிறிஸ்து இயேசு சொல்லுகிற அந்த உபதேசத்தெல்லாம் கேட்கும்போது, உடல் ரீதியாக வாழ்ந்த இந்த உலகியல் அறியாததை தொழுது கொண்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கையெல்லாம் அகன்று போய் ஆவியோடும் உண்மையோடும் வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு இயேசு சொல்ல 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 அந்த ஊரே மாற்றப்படுது. 3 நாள் அந்த ஊரில் தங்கினார். யாரால்? இந்த சமுதாயம் புறக்கணித்த சகோதரி அந்த ஊரில் பெரிய பாஸ்டர் ஆகிட்டாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, சபையை கட்டுறாங்க, சபை மக்களை கொண்டு வராங்க, ஊரே கிறிஸ்தவ சபைகளாக மாறுது, கிறிஸ்துவின் மக்களாக மாறுறாங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷம் அங்கே பரவுது. இந்த ஆவியோடும் உண்மையோடும் அந்த வாழ்க்கை வந்துட்டால் தேவனுடைய ஈவு நம்மளை தேடி வந்துடும். இயேசு சொல்கிறார் இல்லையா, தேவ ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. எங்கே? உங்கள் வாயிலையும் இருதயத்திலும். வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தினால் விசுவாசித்தினால் தேவனுடைய ஈவு அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் போகலாம். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்னாக்கா, உங்களை நேசிக்கிறது போல் பிறரை நேசிங்க. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் வாசலே தான். தீர்க்க தரிசனமும் இதுதான், நியாயப்பிரமாணமும் இதுதான். உங்களை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசியுங்கள். இதை தவிர்த்து வேறு இந்த வேதத்துலேயும் வேறு ஒன்றுமே இல்லை. 2 வரியில் இயேசு முடிக்கிறார், உங்களை நேசிக்கிறது போல் பிறரும் நேசிங்க. இதுதான் வேத வாக்கியமும் தீர்க்க தரிசனமும். இந்த உங்களை நேசிக்கிறது போல் பிறரை நேசிங்கன்ற எண்ணம் சாதாரணமாக வரவே வராது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே வரல, இது எங்கே அந்நிய மனுஷங்கிட்ட வரப்போகுது? அப்போ அது எப்போ வரும் அப்படின்னா, நாம் ஆவியோட நமக்குள்ளே போகணும். வெளியில் இருந்து இந்த உலகியலே பார்த்துட்டு இல்லாமல் நாம் நமக்குள்ளே போகும்போது, நாம் யார், நாம் யாரால் அனுப்பப்பட்டோம், நாம் எப்படி பிறந்தோம், நம்முடைய பிறப்பு என்ன, நாம் இப்படி தான் வாழணுமா, வியாதியோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்து சாகணுமா, வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் போகணுமா, வயிற்றுக்கும் வாய்க்கும் போஜனத்துக்கும் தான் வாழணுமானா இது இல்லை நம்ம வாழ்க்கை. இதையும் தாண்டி புனிதமான வாழ்க்கை ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கையை முழுமையாக தெரியும் போது நம்முடைய பிறப்பு என்ன, நம்மளை கடவுள் எப்படி படைச்சார், நம்ம எப்படி வாழணும்னு சொன்னார், எப்படி வாழணுங்கிற அந்த மூல கருத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆவியோடும் உண்மையோடும் இருக்கும். அதுக்கு தேவன் மீது உண்மையான அன்பு கொள்ளணும். இயேசுவை நேசிங்க. இயேசுனுடைய உபதேசத்தங்கள்லாம் ஒன்று விடாமல் கேளுங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் உயிர்ப்பித்தல் இருக்குது. இயேசுனுடைய வார்த்தை உயிர்ப்பித்தல். அவரே வார்த்தையாக வந்தார். அந்த வார்த்தையின்படியே நாம் வாழும்போது தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் பெறும். இல்லைனா நமக்கும் இந்த உலகியலில் இருக்கிறவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அதனால் ஆவியோடும் உண்மையோடும் இருக்கணும்னா, அறியாததை தொழுது கொண்டு வாழ்கிறவர் போல் அல்ல, நாம் அறிந்த கிறிஸ்துவை தொழுது கொண்டு வாழ வேண்டும். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர் இல்லையா? எங்கும் நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார்னு அப்போஸ்தலர் நடவடிக்கை சொல்லுது. அப்போ அதுபோல் நன்மை செய்கிறதே நம்முடைய முதல் குறிக்கோளாக வச்சுக்கிறணும். நம்மை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசிக்கணும். அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இது என்னுடைய மக்கள், என்னுடைய ஜாதி, என்னுடைய இனம், தீண்டாமை, உயர்வு தாழ்வு, இது என் சபை, இது உன் சபை, இப்படியெல்லாம் எந்த ஒரு பிரிவும் இல்லாத பட்சத்தில் தான் அங்கே கிறிஸ்து ஆவியோடும் உண்மையோடும் நிலை பெறுவார். அப்போ தான் அவருடைய ஈவை நமக்கு கொடுப்பார். சரி, இதனுடைய இன்னும் விரிவாக்கமானதை வரும் வாரங்களில் நாம் தியானிப்போம். நம்ம யார், நம்முடைய பிறப்பு என்ன, நம்ம எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், எப்போ இந்த தவறுதல் நடந்தது, இதையெல்லாம் வரும் வாரங்களில் நாம் தியானிப்போம். யாக்கோப்புடைய வாழ்க்கை கிணற ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் யாக்கோப்பினுடைய சந்ததி இல்லை, கிறிஸ்து இயேசுனுடைய சந்ததி. கிறிஸ்து இயேசுவை நேசியுங்கள், அவர் உங்களுக்கு எல்லா நன்மையும் தருவார். இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேருடைய உள்ளகத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்புவாராக.
பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அறிவாற்றலும் இயேசுனுடைய ஈவும் அவருடைய கிருபையும் தயவும் அன்பும் எப்போதும் உங்களுக்கு உரித்தாகுக. எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற கிறிஸ்து இயேசு துணை இருப்பார். ஆமென்.